3000 ரூபாயுடன் கூடிய பொங்கல் பரிசு தொகுப்பை குடும்ப அட்டைதாரர்களுக்கு விநியோகம் செய்யும் நிகழ்ச்சி மாநிலம் முழுவதும் இன்று தொடங்கியது. இதனை மாநில அமைச்சர்கள் தொடங்கி வைத்தனர். இது குறித்த ஒரு செய்தி தொகுப்பு. தமிழர்களின் பாரம்பரிய விழாவான பொங்கல் பண்டிகையை மக்கள் உற்சாகத்துடன் கொண்டாட ஏதுவாக ஆண்டுதோறும் குடும்ப அட்டைதாரர்களுக்கு பச்சரிசி, கரும்பு, சர்க்கரை, வேஷ்டி சேலை உள்ளிட்டவை அடங்கிய பொங்கல் பரிசு தொகுப்பு விநியோகம் செய்யப்படுவது வழக்கம். அந்த வகையில் இந்த ஆண்டு குடும்ப அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்புடன் 3000 ரூபாய் ரொக்கத் தொகையும் வழங்கப்படும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவித்திருந்தார். இதன்படி 3000 ரூபாயுடன் கூடிய பொங்கல் பரிசு தொகுப்பு விநியோகத்தை சென்னையில் முதலமைச்சர் தொடங்கி வைத்த நிலையில் பிற மாவட்டங்களில் மாநில அமைச்சர்கள் இந்த விநியோகத்தை தொடங்கி வைத்தனர். வேலூர் மாவட்டம் காட்பாடி அருகே மேல்பாடியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மாநில நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் பொங்கல் தொகுப்பு விநியோகத்தை தொடங்கி வைத்தார். தஞ்சாவூரில் வீட்டு வசதி வாரியம் பகுதியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மாநில உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் பங்கேற்று குடும்ப அட்டைதாரர்களுக்கு 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சர்க்கரை, 3000 ரூபாய் ரொக்கம், முழு கரும்பு, வேஷ்டி சேலை ஆகியவற்றை வழங்கினார். காஞ்சிபுரம் மாவட்டம் முட்டவாக்கம் கிராமத்தில் உள்ள நியாய விலைக் கடையில் கிராம மக்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பை மாநில கைத்தறித்துறை அமைச்சர் காந்தி வழங்கி பொங்கல் பரிசு விநியோகத்தை தொடங்கி வைத்தார். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலை அடுத்த முகிலன் விளை பகுதியில் உள்ள நியாய விலைக் கடையில் பொங்கல் தொகுப்பு பொருட்கள், கரும்பு மற்றும் 3000 ரூபாய் ரொக்கத்தொகை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக மாநில பால்வளத்துறை அமைச்சர் மனோ தங்கராஜ் கலந்து கொண்டு குடும்ப அட்டைதாரர்களுக்கு வழங்கினார். ஈரோடு மாவட்டம் மாணிக்கம்பாளையத்தில் உள்ள நியாய விலைக் கடையில் பொங்கல் பரிசு தொகுப்பு விநியோகத்தை மாநில வீட்டு வசதித்துறை மற்றும் மதுவிலக்கு ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர் சு. முத்துசாமி துவக்கி வைத்தார். இதுபோன்று பிற மாவட்டங்களிலும் பொங்கல் பரிசு தொகுப்பு விநியோகம் இன்று தொடங்கியது.